நானும் மதுரக்காரன் தான்டா. டியர் வாய்ஸ் ஆஃப் ஃப்ளோரன்ஸ் அனைவருக்கும் வணக்கம், வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். சொல்லியாச்சு. 5 லாங்குவேஜ்ல சொல்லணும் உங்களுக்கு. இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி வந்து இது 5 லாங்குவேஜ் இல்ல, மொத்தமே சொன்னதே 2 லாங்குவேஜ் தான். சுத்தி சொன்னா வந்து எங்களுக்கு வந்து புரியாதா தெரியாதா அப்படின்ற அளவுக்கு கேள்வி கேட்டாங்க. சரி, ஓகே, இன்னைக்கு என்ன கண்டென்ட் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல இன்னைக்கு என்ன நாள்? வழக்கம் போல இல்ல, இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை. வியாழக்கிழமை ஆச்சுன்னா ஒருத்தர் வந்து தைலாபுரத்துல உட்காந்து பிரஸ் மீட் கொடுப்பாப்லையே. நிலா தெரிஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு வேற பௌர்ணமி கொடுத்திருக்காரு. பௌர்ணமி அதுமா ஆமா, நிலாவை பார்த்துட்டாலே ஒரே ஃபன் தான். அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமேட்டு நானே தான் தலைவன். ஏன் நாளா வந்து தலைவனா இருக்க கூடாதா? நான் தானே இந்த கட்சியோட ஓனரு. இதுக்கு முன்னாடி அவர் தானே ஓனரு? இல்ல, இதுக்கு முன்னாடி வந்து ஓனர் அவர் தான். ஓகேவா? தலைவரா வந்து அவருடைய மகனான திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருந்தாரு. சரி, இப்போ வந்து இந்த இல்ல எலெக்ஷன் முடிகிற வரையும் நான் தான் வந்து தலைவரா இருப்பேன், 1 வருஷத்துக்கு நான் தான் அப்படின்ட்டாரு. இருந்துக்கோங்க. கேட்கறதுக்கு எனக்கே சங்கடமா இருக்கு, என்ன இந்த லெவலுக்கு வச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு. 80 வயசு ஆயிப்போச்சு, ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு பையனை தலைவா என்ன தலைவா ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்கு அது என்ன பாஜக கட்சியா? இத்தனை வயசுக்குள்ளதான் இதுல இருக்கணும்னு. அது என்னது பாமக? பாஜகலே ஒருத்தர் ரிட்டையர் ஆகாம சுத்திட்டே இருக்காரு. இப்ப 3ஆவது ரவுண்ட் ஓட்டிக்கிறாரு. அவருக்காக வந்து ரூல்ஸ் எல்லாம் வந்து எழுத்தாணி வச்சு மறுபடியும் புதுசா எழுதுறாங்களா? புட்டின் மாதிரி இவரு மாத்திக்கிருக்காரு. ரொம்ப வருஷமா நான் தான்டா அப்படின்னு. சரி, இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிமேட் நான் தான் இருப்பேன், நான் சொல்றதா எல்லாம் கேட்கணும். எலெக்ஷன் வரையும் வந்து கூட்டணி வந்துடா, நான் தான் முடிவு பண்ணுவேன், நீங்களாம் யாரும் முடிவு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தான் போன தடவை அதுக்கு முந்தின தடவை கூட்டணி வச்சிங்க, நம்மளுக்கு வந்து ஒண்ணுமே கிடைக்கல, இந்த தடவையும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. இருந்தாலும் நானே தலைவனா இருந்தாலும் 2026 நான் அமைச்சர்லாம் ஆக மாட்டேன். அதாவது ஜெயிச்ச மாதிரி ஃபீல் பண்ணிட்டார் போலுக்கு. என் பிரெயினை மட்டும் நான் தரேன் உங்களுக்கு. எந்த கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்ற கூடிய அந்த தரமெல்லாம் வந்து தலைவனுக்கு அதிகமாவே இருக்குது. நல்லா இருந்துச்சு அவருக்கு. இருந்துச்சு, இப்ப இருக்குதா அப்படின்றது வரும் நாட்கள்ல நம்ம வந்து பாப்போம். அப்பா மகன் சேரணும்னு அங்க பூரா காவடி பன்னீர் காவடி எல்லாம் எடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயமா சொல்லியிருக்காரு, உங்களுக்கும் மிஸ்டர் அன்புமணி அவர்களுக்கும் காம்ப்ரமைஸ் எல்லாம் பேசிட்டாங்களா? அது எப்படி எந்த நிலவரத்துல இருக்குன்னு பார்த்தா இல்ல, அதான் அது வந்து டிராவில் முடிவடைந்தது. இல்ல, அவரு உங்களுடைய பேச்சுக்களை கேட்கிறாரா? அதான் டிராவில் முடிவடைந்ததுன்னு சொல்லிட்டல, எந்த விதமான இதுக்கும் தீர்வுக்கும் வரல அப்படின்றதுதான் பொருள். இல்ல, அவரு இந்த டைலாக் அவரே சொன்னதுதாங்க. நான் என்ன நினைச்சிட்டேன், 2 பேருமே வந்து கூடுதலான ஈக்குவலான ஒரு கிறுக்குத்தனங்களை காட்டும் போது ஆக்சுவலி ராமதாஸ் அவர்கள் வந்து இப்ப நீங்க சொன்ன வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. கட்சி வந்து ஒரு மனதாக தான் இருக்கணும், லூஸ் தனமா வந்து எதுவும் பேசிடக்கூடாது. ஆல்ரெடி இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா என்ன சொன்ன படக்குன்னு சொல்லிட்டேன். என்னுடைய விருப்பமே இல்லாம சௌமியா அன்புமணி அவர்களை வந்து தர்மபுரியில நிக்க வச்சீங்க, அதோட விளைவுலாம் பாத்தீங்க. இனிமேட் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பெண்கள் வந்து இப்போ வேணான்னு அரசியலுக்கு நீங்க ஏன் பெண்ணை கொண்டு வந்து நிப்பாட்டீங்க? இப்போ என் குடும்பத்துல இருந்து பெண்கள் யாரும் வர வேணாம்னு நினைச்சேன். கடைசியில வந்து நீங்க வந்து நிக்கவும் என்ன பண்றது, சரி ஏத்துக்கிட்டேன். ஈவினிங்க்கு மேல போய் நானும் தோட்டத்தை பார்த்துட்டு வந்து சேர போட்டு உட்காந்தாலும் பின்னாடி இருந்து காதுல கேட்கற மாதிரியே கலாய்க்கிறது என்னைய. அப்படியா? ஆமா, வீட்டுல அவரு வந்து இப்ப ஏன் அந்த வீட்டுக்கு போறது இல்ல இந்த வீட்டுக்கு போறதுன்னு ஒரே ப்ராப்ளமா இருக்குல்ல. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அன்புமணி வந்து நான் எப்படி கட்சியில இருந்து நீக்குவேன் நீங்க எல்லாம் நினைப்பீங்க, அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி அவர் யாராவது சொல்லிட்டு சுத்தினாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி. தொண்டர்கள் எப்பவுமே வந்து என் பக்கம் தான் இருப்பாங்க. ஏன்னா நான் தான் வந்து ராவான ஐ மீன் ஒரிஜினல் பாமக. நான் வந்து நிறுவனருக்கு வந்து அந்த மாதிரி உருவாக்குன கட்சியா? ஆமா, உருவாக்குன நான்டா. விதிகள் நான் தான் கட்டமைச்சேன். அன்புமணி உருவாக்குன நான் தான்டா. அது மட்டும் இல்லாம என்ன வந்து கொலசாமி அப்படின்லாம் சொல்லிட்டு என் நெஞ்சிலேயே வந்து குத்துறாங்க. சாமி அமுத்திருப்பாங்க தலைவணி போட்டு. கொஞ்சம் என் பேரை சொல்லிட்டு வந்து என்ன நடப்பணமா உட்கார வச்சுட்டு என் பேரை சொல்லி நடைப்பயணெல்லாம் மேற்கொள்றாங்க. இதெல்லாம் என்ன சாமி இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்பா மகனை சேர்த்து வைங்க சீக்கிரம். உங்களுடைய கண்ணை திறந்து சேர்த்து வைங்க. கண்ணை திறந்து 3ஆம் கண்களை திறந்து சேர்த்து வைங்க. எங்களுக்கு ஐயா எப்பவுமே ஐயா தான். ஐயா சொன்னா நாங்க கேட்டுப்போம். பாஜக சொன்னா கேட்டுப்பாரு ஐயாவும். ஐயா பாஜக தெரியல, அது நாங்க சொல்லணும். என்னை வந்து தலைவராக ஏற்றுக்கொள்வதுதான் வந்து அன்புமணிக்கு இருக்கக்கூடிய ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு வழியில்ல தலைவர் வந்து பிரஸ் மீட்டை முடிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவர் தான் தலைவர். அவர் வந்து இருக்கிற வரைக்கும் அந்த இவங்களும் பெரிய ஒரு ஆசைப்படுறாரு, இருக்கிற விட்டு வந்துட்டு போது தலைவர். ஏன் ஓரியாண்டே இருக்காங்க பெரியவர்கிட்ட? ஓரியாண்டே இருக்காங்க. பஞ்சாயத்து பண்ணிட்டே இருக்காங்க. ரைட், ஓகே. ஒரிஜினல் ஃப்ளோரியன்ஸ் அப்படியே வார்றீங்களே தலைவா. இப்படியே சொல்லுங்க. சரி, ரைட், ஓகே. சார், கோவையில இருந்து ஒருத்தர் வந்து டெல்லிக்கு வந்து லெட்டர் எழுதி இருக்காரு. அன்பு செல்வியே, இதய குமாரியே அப்படின்லாம் இல்லாம அண்ணாமலை ஆகிய நான் அப்படின்ற மாதிரி எழுதி யாருக்கு அமைச்சிருக்காருன்னா, அப்படிதான் தம்ப்நெயில் டைட்டில் வச்சு போன வீடியோ ஓடவே இல்லை. சொல்லுங்க. அதாவது அவங்களோட மேலிடத்துக்கு டெல்லிக்கு என்ன எழுதியிருக்காருன்னா வந்து, தமிழ்நாட்டுல நீங்க வந்து கூட்டணி வச்சுக்கிறீங்க அதிமுக கூட, அதாவது அதுல வந்து சீட்டு வந்து எப்படின்னா பப்பாதி பிரிக்கணும். அதாவது இப்படி வெட்டணுமா? உட்கார வச்சு வெட்டணுமா? இல்ல இத வந்து எடப்பாடி பழனிசாமி கேட்டாருன்னா எப்படி இருக்கா இருக்கு? என்னடா இதுதான்டா வந்து ராஜகாவம் சொன்னாங்க. அவங்க கூட சேர்ந்தாராச்சும் எங்களுக்கு வந்து ஏதோ ஓரளவுக்கு நாங்க வந்து
பெர்சன்டேஜ் வாங்குவோம், உங்க கூட சேர்ந்து அதுவும் இருக்கா. ஆக்சுவலா என்னன்னா அதிமுக வந்து மதிக்கவே மாட்டாங்க. பாஜக நான் சொல்றதுதான் அதிமுக அப்படின்ற மாதிரி வந்து டீல் பேசுறாரு. பாஜக நிறைய இருக்கணுமா, அதிமுக பாவம் சப்ப கட்சியில. இந்த நியூஸ் வந்து கேள்விப்பட்டதுல இருந்து எடப்பாடி பழனிசாமி அவங்க வேற தலையெல்லாம் சுத்திடுச்சு. அவங்க வேற லெஜெண்டரி கட்சி எபிக்கல் அப்படி இப்படின்னு மாறலாட்டு இருக்காங்க. என்னங்க எபிக்கல் லெஜெண்டரி கட்சி, அது அவரை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு வந்து அவரு அனுமதியெல்லாம் அந்த பிரஸ் மீட்ல அவர் வாயே திறக்கலங்க. மேல பாத்துக்கிட்டே இருந்தாரு, இந்த பக்கம் திரும்பினாரு, இந்த பக்கம் திரும்பினாரு. லெஃப்ட்ல அமித்ஷா உட்கார்ந்திருக்காரு. அவர் வந்து பிஜேபியிலான தலைமையிலான கூட்டணி கட்சி இங்க வந்து எடப்பாடி அவர்கள் வந்து பாத்துப்பாரு அப்படின்ற மாதிரி அவர் சுத்தினே இருக்கணும், கைய எதுவும் பேசவே கூடாது, ஆடினே இருக்கணும், ஆடிட்டே இருப்பேன். 2026ல பாஜக நிறைய இருக்கணுமா, அதிமுக அங்கங்க 1-2 தொகுதி கொடுப்பாங்க. ஏங்க போற போக பார்த்தா இவங்க வந்து துணை முதல்வரா வந்து பாஜக ஒருத்தர் வந்து இருக்கணும் போல அப்படின்ற அளவுக்கு பேசுறவங்களுக்கு ஜெயிச்சுட்டாங்கன்னா முதல்வரே பாஜக தான், இவங்க தான் அதிமுக தான் துணை முதல்வர். அதுவும் தராங்களான்னு தெரியல, அவங்க முடிவு பண்றதுதான். ஆமா, இல்ல உண்மையிலுமே அந்த அளவுல தான் இருக்குது. வீடியோஸ் ஃபுட்டேஜ் எல்லாம் அந்த அளவுக்கு வலுவா இருக்குங்கிறத நம்ம அதை புரிஞ்சுக்கணும் இதுல இருந்து. சோ இதை கேட்ட வந்து பழனிசாமி அவர்கள் தான் வந்து ரொம்ப சீரியஸா இருப்பாப்ல. என்னடா நினைச்சீங்க, இது அதிமுக நாங்க இல்லன்னா தமிழ்நாட்டுல நீங்க பாஜகன்ற ஒரு கட்சியே தெரியாதுடா, இப்போ வந்து உங்களெல்லாம் தெரிய வச்சிருக்கதே வந்து யாரால, எங்களால தான் அப்படின்ற அளவுக்கு அவர் ஃபீல் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காரு. பாஜக வந்து இப்ப அதிமுக புரிய வச்சிருக்காங்க நாங்க எப்படின்ட்டு. நீங்க வந்து அவங்களும் பெரிய இல்ல இந்த மாதிரி லெட்டர்லாம் வந்து நேத்து போட்டுட்டு இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல வந்து அண்ணாமலை வந்து பிரஸ் மீட்ல என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு. ஒரு பிரஸ் பீப்புள்ஸ் வந்து கேக்குறாங்க, சார் இந்த கூட்டணி பத்திலாம் வந்து என்ன சார் நினைக்கிறீங்க சார். ஆனா இதெல்லாம் வந்து நாங்க பேச மாட்டோம், எங்களோட தலைவர் இருக்காங்க. யார் உங்க தலைவர் கேட்டா நயனார் நாகேந்திரன் அண்ணா இருக்காரு, அவர் வந்து இதெல்லாம் பேசிப்பாரு. அப்ப மீட்டிங்ல அண்ணாமலை கத்த விட்டாங்க, கிண்டதெல்லாம் கிண்டி விட்டுட்டு தலைவன் வந்து ஆனா இதெல்லாம் நான் பண்ணலைங்கண்ணா அப்படின்ற சத்யராஜ் ஸ்டைல்ல வந்து நின்றுறாரு. ஆபீஸ்ல கணக்கு புள்ள மாதிரி இருந்து நல்லா காசு பார்த்து பழகிருப்பாங்க. அவங்கள வேலையை விட்டு தூக்குனதுக்கு அப்புறம் வேற ஒரு போஸ்டிங் போட்டு விட்டுருவாங்க. அந்த பழைய இடத்துக்கு போய் அந்த அவங்க பண்ற அநியாயங்கிற மாதிரி ஆடியோ லான்ச் மாதிரி பண்ணாங்க. மதுரை விசேஷத்தை மதுரையில பண்ணாங்கல்ல, அண்ணாமலையின் பேனா மட்டும் நீங்க அண்ணாமலை ஃபேன் மாதிரி இருக்கு. சரி ரைட் ஓகே ப்ரோ, நீங்க அண்ணாமலை அவர் ஃபேன், நீங்க அவரையும் மிரட்டிக்கிட்டு அவரையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம என்ன தலைவர் ஃபேன், நம்ம எல்லாருக்குமே ஃபேன். டக்குன்னு நோட்டல் ஆயிடுவாரு, டக்குன்னு நோட்டல் ஆகி ஊரை போற என்ன காரா பஸ் நியூட்ரல் டக்குன்னு நோட்டல் ஆகி இருக்கிற பூரா வந்து ஏமாத்தி. சரி ஓகே தலைவா. சரி தலைவா, கல் ஆபத்தா இல்ல நல்லதா? கல்லு பிடிச்சிருந்தா நல்லதுதான், பிடிக்கலன்னா ஆபத்து தான். இல்ல இப்ப என்ன சொல்லும் போதே வந்து முகத்துல வந்து ஒரு தெரியுது இல்ல ஏன் திடீர்னு இப்படி கேட்கணும், எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அதான் சொல்லுங்க, நீங்க தைரியமான ஆளாச்சு, சொல்லுங்க. ஓகே சொல்லிடுவோம். புதிய தமிழக கட்சி தலைவர் வந்து கிருஷ்ணசாமின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கல் வந்து ஆபத்து, நீங்க கல்ல இறக்குவீங்க. இந்த சீமானை லைட்டா வந்து தாக்கி பேசியிருக்காரு. கல்ல வந்து நீங்க இறக்குறீங்க, இறக்குற நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க, அடுத்து நீங்க சாராயம் காய்ச்சுவீங்க, கல்லுல மாத்திரை போட்டு போதை பொருள் ஆக்கிடுவீங்க அப்படின்னு சொல்றது. இப்ப சீமான் வந்து கல் நல்லதுன்னு பேசிட்டு இருக்காரு. இதை தாண்டி தடை செய்யப்பட்ட விஷயத்த ரோட்ல இறக்கி குடிக்க கல் இறக்கும் போராட்டம் அப்படின்ட்டு எல்லாம் உள்ள போவாங்க. விழுப்புரம் பக்கத்துல வந்து வருஷம் பண்ணுவாங்க, அது வந்து ஒரு திருவிழாவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதை வந்து இறக்கி குடிச்சு காமிச்சு உள்ள போறாங்க. இந்த மாதிரி சீமான நினை வம்பளுத்து இவர் ஒரு பேசியிருக்காரு ஒரு ரவுண்ட். சரி, அடுத்து ஒரு சின்ன நியூஸுக்கு வருவோம். ஃபாஸ்டாக் விஷயம் இருக்குல்ல. ஆமா, ஃபாஸ்டாக்ல டோல்கேட் காசு போட்டுட்டு இருப்பாங்க. ஆமா, இப்போ என்ன பண்ண காசை புடுங்குவாங்க. ரோட் இருக்கான்னு பார்த்தா மதுரை லாங்குவேஜ்ல போடுறதுனா புடுங்குறதுயா. ஓகே, காசை போட்டியா வந்துட்ட. சரி ரைட், எவ்வளவு போட்டா? 200 ரூபாய் போட்டேன். நமக்கு மதுரை கொஞ்சம் தூரங்க. அது இன்னும் மோசம். அங்க மதுரையை விட அவங்க ஸ்லாங் இன்னும் சூப்பரா இருக்கும். என்னப்பா எங்க ஊரை பத்தி வாரு பேசுப்பா, மேட்டர் நம்ம அதை பேசுப்பா. இனிமே வந்து கிலோமீட்டர் எவ்வளவு டிராவல் ஆகுதோ அதுக்கேத்த மாதிரி காசு வாங்க போறாங்க. என்னப்பா பணம் புடுங்குற விஷயம் மாதிரியா இருக்குது. இந்த ஜியோ வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஃப்ரீயா நெட் கொடுத்துட்டு வந்து அப்புறமா நான் சொல்றதா சட்டம் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஃப்ரீயா எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இல்ல அதான் மினிமமா இப்ப வந்து 1 கிலோமீட்டருக்கு வந்து 1 ரூபா இல்ல 50 காசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். திடீர்னு வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு கிலோமீட்டருக்கு 10 ரூபா கொடுக்கணும், 15 ரூபா, நீங்க வந்து 1000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்க லட்சம் ரூபாய் கிட்ட அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன பண்றது? அப்படி இல்ல, அடுத்த டோல்கேட்ல மருந்து டப்பா கொடுத்து குடிக்க சொல்ல போறாங்க. இனிமே நம்ம அங்கனக்குள்ளே காசு கட்டணும்னா குடிச்சுக்க வேண்டியதான். இனிமேட்டு கார் வச்சிருக்கா வீட்டுல வந்து பஸ்ல தான் போகணும் போலுக்கு. இனிமே நம்பரை வந்து ஜூம் பண்ணி எடுத்துருவாங்களாம், எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்றீங்க, அப்புறம் அந்த அபார்ட்மெண்ட்ல இப்ப வாட்டர் மீட்டர் போட்டுருக்க மாதிரி, அப்புறம் வந்து பெட்ரோலுக்கு எவ்வளவு யூஸ் பண்றீங்க, அப்புறம் பெட்ரோலுக்கு டேக்ஸ் போடுவாங்க. தனியா வந்து இவ்வளவு பெட்ரோல் யூஸ் பண்ண எதுக்கு டேக்ஸ் வாங்க? நம்ம தமிழ்நாட்டுல இந்தியாக்குள்ள இருக்கிறதா இல்ல லண்டன் யூகே நோக்கி பயணம் பண்ண போறதா? உண்மையிலுமே டாக்ஸ்ன்றது ரொம்ப பெரிய சங்கடமா இருக்கு. வேணாம் வேணாம் வேணாம், அடுத்த நியூஸ் இப்பதான் வெளியே போட்டு அறுத்துக்கிட்டு இருந்தீங்க, இங்க வந்து டாக்ஸ பத்தி பேசாதீங்க. அதனால ஃபாஸ்டாக்ல இது வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயமா தான் பார்க்கப்படுது தலைவா. இங்க வந்து கிலோமீட்டருக்கு காசு போடுறதுங்க கொஞ்சம் கொடுமையான விஷயம் தான். கீழடி இஷ்யூல மத்திய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து இணைஞ்சு போக மாட்டேங்கிறீங்க, நாங்க என்ன டீட்டெயில் தானே கேட்கறோம், கொடுக்கலாம்ல அப்படின்ட்டு. ஒன்றிய அரசு எப்படி மாத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க டீடைலிங் ஒழுங்கா தரமாட்டேங்கிறீங்க, அதனால நாங்க உங்களுக்கு உதவி செய்யறது கிடையாது. நீங்க வந்து தமிழ்நாட்டை இந்தியால இருந்து பிரிச்சு பாக்குறீங்க, இது வந்து நாங்க வந்து ஒரு ஒன்றிணைந்த நாடு, ஆனா படிக்கிறதுக்குலாம் காசு தர மாட்டாங்க. தமிழ்நாட்டை வந்து நாங்க வந்து பிரிச்சு பாக்குற மாதிரியும் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து ஆக்சுவலா தலைவா இது வந்து ஒரு மொத்தமா ஒரு இது கொடுத்துட்டாங்க, 2000 பக்கம் என்னமோ சொல்லி அந்த டீடைல்லாம் எல்லாம் கொடுத்தாச்சு தலைவா.
கொடுத்த டீட்டெயிலுக்கு இவங்க அடுத்த கட்டத்துக்கு இதெல்லாம் தர மாட்டாங்க, அடுத்த கட்ட விஷயத்துக்கு பணம் தர மாட்டாங்க, சின்ன சின்ன இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்காங்க, ஆர்டர் கொடுக்க மாட்டாங்கன்னு வைங்களேன். இப்படி டீட்டெயில் கொடுத்த விஷயத்த திரும்ப எங்களுக்கு பத்தல, தோண்ட 4000 வருஷம் 5000 வருஷம் பழமையான விஷயம்லாம் வருது, இவங்க வருது, பேர்லாம் வருது, இவங்க கிளப்பி வச்ச இந்த மாதிரி பல விஷயங்கள் வருது, எல்லாம் வருதுன்னு வைங்க. இவங்க எழுதி வச்சிருக்க பொய்யான விஷயங்களை பூரா உடஞ்சு போயிடும் ஒரு விஷயம் அப்படின்ட்டு உழப்புறதாகவும் சோசியல் மீடியாஸ்ல ஏன்னா உங்களுடைய கட்டுக்கதை புராணங்கள்லாம் இதுல கேவலப்பட போகுது, அதனால இவங்க வந்து இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. தோண்ட இன்னும் என்னென்ன விஷயம் வரும்னு தெரியல. எனக்கு இன்னொரு டவுட்டுங்க, இங்க தமிழர்ல வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தோண்டி எடுக்கிறாங்க, இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா வந்து ராமர் கோயில் வந்து அங்கதான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஏதோ லைட்டா நீங்களே ஒண்ணு இது பண்ணீங்க, அதெல்லாம் வந்து உடனே வந்து எடுத்துக்கிறீங்களா? இதெல்லாம் வந்து இப்போ சொல்லுங்க, யார் வந்து தமிழ்நாட்டை வந்து பிரிவினவாதம் பாக்குறா அப்படின்னு? தலைவா, இவங்க கொடுத்து வச்சிருக்க கட்டுக்கதையெல்லாம் தோண்ட நிறைய உடையுது தலைவா. 4000 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன இருந்துச்சுன்னா அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, வாழ்க்கை முறை என்ன, 4000 இது என்ன ஆகுனா 4000 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இப்பெல்லாம் வாழ்ந்துருக்காங்க, இவங்க நடுவில் கட்டுக்கதை உருவாக்கிங்க தெரிஞ்சு போயிடும். ஆக்சுவலா அதை பண்றதுக்கே இவங்க விட மாட்டாங்க, விடாம தமிழ்நாடு வந்து எங்களை பிரிச்சு பாக்குது, நாங்க கேட்டதை கொடுத்தா நாங்க கொடுத்துருவோம்ல, இது என்ன எக்ஸாமா உட்காந்துட்டு இவங்களே கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி கண்டுபிடிப்பு அரிய கண்டுபிடிப்பு அது வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணி அதை என்ன நாங்க ஒன்னும் புதைச்சு வச்சு நாங்க எடுக்கிறோம், தோண்டுனா கிடைக்குது. அதுல வந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து ஒரு பழமையான வந்து நாகரிகம் இருந்திருக்கு, இங்க வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க, அதாவது உலகத்துக்கு வந்து அப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னோடியா வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற ஒரு நாகரிகத்தை தோண்டி எடுத்திருக்காங்க. இது என்ன நாங்க என்னமோ ஃபேக்கா வந்து ஒளிச்சு வச்சு எடுத்த மாதிரி இது பண்றீங்க? பத்தல தலைவா, அவங்களுக்கு டீடைல் பத்தல. உங்களுக்கு வந்து ராமாயணம் ராமர் வந்து பாலம் எழுப்பினார் அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணா ஆஹா ஓகே சூப்பர் அப்படின்ற. இப்ப உள்ளுக்குள்ள ஏதாவது ராம நவமி அப்படின்னு புக்குக்கு கிடைச்சதுன்னா அவ்வளவுதான் சார். நீங்க அந்த இடத்தையே ஃபுல்லா என்ன நோண்டிங்க சார், அங்க வந்து அனுமார் வந்து ஜம்ப் பண்ண விஷயங்கள்லாம் இருக்கும் சார். போதும் ப்ரோ, சோ முடிச்சுடுங்க ப்ரோ. ஓகே தலைவா, முடிச்சுக்கலாமா? வீடியோ பார்த்தாங்களா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வாய்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் மதுரைக்காரன் தான்டா.